ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 70வது தலைப்பு. புராணம். ஒன்றே பலவாக. முன்பெல்லாம் லாந்தர் விளக்குகள்தாம் இருந்து வந்தன. அதில் 4 பக்கம் கண்ணாடி போட்டதும் உண்டு. முப்பட்டை மாதிரி 3 பக்கம் கண்ணாடி போட்ட மாதிரியும் உண்டு. நாம் இந்த முப்பட்டை லாந்தரை பார்ப்போம். கண்ணாடிக்குள்ளே விளக்கு ஏற்றி வைத்திருக்கும். அதன் ஒளி 3 பக்கத்தாலும் கண்ணாடி வழியாக வெளியே வரும். சில சமயங்களில் அலங்காரமாக இந்த கண்ணாடி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வர்ணம் பூசியிருப்பார்கள். உள்ளே இருக்கிற ஒரே ஒளி அந்தந்த பக்கத்து கண்ணாடி வழியாக வருகிறபோது அதன் வர்ணமாக தெரியும். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்று 3 காரியங்களை ஒரே பரமாத்மா பண்ணுகிறது. ஒரே சைத்தன்யம், அறிவொளிதான் 3க்கும் காரணம். அந்த சைத்தன்யம் முப்பட்டை லாந்தருக்குள் இருக்கிற விளக்கு மாதிரி. 3 பட்டையில் ஒன்றுக்கு சிவப்பு கலர் பூசியிருக்கிறது. அதுதான் சிருஷ்டி. ஸ்பெக்ட்ராஸ்கோப்பில் சுத்த வெளிச்சத்திலிருந்து சிவப்பை பார்த்தால் பாக்கி 6 கலர்களும் கூட பிரிந்து வந்துவிடும். ஒன்று பலவாக ஆகிற சிருஷ்டி இதுதான். அதனால்தான் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவை சிவப்பு நிறமாக சொல்வது. முப்பட்டை கண்ணாடியில் இன்னொன்று நீலம். சயின்ஸ் படி நிறமாலையின் கடைசியில் உள்ள வயலட் அதுதான். ஆரம்பம் சிவப்பு, இன்ஃப்ராரெட், முடிவு வயலட், அல்ட்ரா வயலட். சிருஷ்டிக்கப்பட்ட லோகத்தையெல்லாம் பரிபாலித்து கொண்டிருக்கும் போதே இந்த லோகம் என்பது தன்னில் தானே நிறைந்த பூர்ண சத்தியம் இல்லை. இது பரமாத்மாவின் வேஷம்தான், அவருடைய லீலைதான் என்று ஞானத்தினால் காட்டிக்கொண்டிருக்கிறவர் மகாவிஷ்ணு. அந்த ஞான அக்னியில் லோகமெல்லாம் கரியாகிறது. ஒரு வஸ்து அடியோடு நீற்று போய்விடாமல் தன் ரூபத்தோடேயே ஆனால் வர்ணத்தை இழந்து கரிக்கட்டையாக நிற்கிற நிலை இது. லோகம் என்று ஒன்று இருக்கவும் இருக்கிறது. ஆனால் அதன் தனி குணம் மாயை, எரிந்து கரிந்து அதுவும் விஷ்ணுமயமே என்று தெரிகிறது. சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். கரியான், நீலமேனியான் என்றெல்லாம் விஷ்ணுவை சொல்கிறோம். நீலம், கருப்பு, வயலட் எல்லாம் கிட்ட கிட்ட இருக்கிற வர்ணங்கள். பரமாத்மா முத்தொழிலுக்காக ஒரு முப்பட்டை லாந்தர் மாதிரி இருக்கிறபோது நீலப்பட்டை வழியாக உள்ளே இருக்கிற ஒளி வருகிறபோது அதை விஷ்ணு என்கிறோம். முப்பட்டை லாந்தரில் 3வது பக்கம் கண்ணாடிக்கு கலர் பூசாமல் உள்ளபடியே விட்டிருக்கிறது. ஞானத்தில் எல்லாம் எரிகிறபோது முதலில் கரிக்கட்டையாக ஆயிற்று. அந்த கரியையும் எரித்தால் எல்லாம் சாம்பலாகி விடுகிறது. ரூபம் என்பதே இல்லாமல் நீற்று பொடியாகி விடுகிறது. இப்போது நிறமும் மாறி கருப்பு அத்தனையும் வெள்ளை வெளேர் என்று ஆகிவிடுகிறது. வெளுப்பு சுத்த வெளிச்சத்துக்கு ரொம்ப கெட்டின வர்ணம். அந்த வெளிச்சத்திலிருந்து வந்த எல்லா கலர்களும், அதாவது பரமாத்மாவிடமிருந்து உண்டான சகல பிரபஞ்ச வியாபாரங்களும் அடியோடு அடிபட்டு நீற்றுப்போய் அந்த பரமாத்மா மட்டுமே மிஞ்சி நிற்கிற நிலை இது. நிற்பது நீரு. எல்லாம் போனாலும் நிலைத்து நிற்கிற நிலை இது. மகாபஸ்மம் என்கிற பரமேஸ்வரன் அதுதான். சம்ஹாரம் என்கிற பேரில் எல்லாவற்றையும் அழிக்கிற போது அது கொடூரமான காரியமாக தோன்றினாலும் அழிப்போடு நிற்காமல் ஆதாரமான சத்தியத்தில் சேர்க்கிற பரம காருண்யமான தொழிலைத்தான் சிவபெருமான் செய்கிறார். விஷ்ணு லீலையோடு சேர்த்து சேர்த்து ஞானத்தை தந்தபோது நானாதினுசான லோகம் என்பது ஒரு கரிக்கட்டை மாதிரி பார்வைக்கு தெரிந்தது. அதனால்தான் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்றது. இப்போது லீலையெல்லாம் முடிந்து சம்ஹாரம் என்ற பரம ஞான நிலை வந்திருக்கிற போது சர்வமும் இல்லை, ஜெகத்தும் இல்லை.
அதனால்தான் சிவமயம் என்று மட்டும் சொல்கிறோம். ஒரே விளக்குத்தான். பிரம்ம சைத்தன்யம் அதுவே சிவப்பு பட்டை வழியாக தெரியும்போது பிரம்மா எனப்படுகிறது. நீலப்பட்டை வழியாக பார்க்கிறபோது அதுவே விஷ்ணு. வர்ணம் பூசாத டிரான்ஸ்பரண்ட் வெளுப்பு கண்ணாடி மூலம் பார்த்தால் அதுவே சிவன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.